நிறைய நேரத்தில் சிலர் பேசுகிறது ஆண்டவரை மிகவும் வருத்தப்படுத்தும். நம்மிடத்தில் இருக்கிறதை வைத்து பேசக்கூடாது, தேவன் செய்கிறதை நினைத்து பேச வேண்டும். சூழ்நிலையை நினைத்து பேசக்கூடாது, சூழ்நிலையை மாற்றுகிறவரை நினைத்து பேச வேண்டும். காற்றையும் அலைகளையும் பார்த்து நாம் நடுங்கி போய்விடக்கூடாது, அதை நிறுத்துகிற ஒரு ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நல்ல அறிக்கை பேசுகிறதை விரும்புகிறார். அது எப்படி நடக்கும்? அது நடக்கும். நம்மளா நடத்துகிறோம், அவர்லாம் நடத்துகிறாரு. இப்போ பல நேரத்தில் தேவனோடு நெருங்கின வாழ்க்கை இருக்கிறவர்கள் நல்ல அறிக்கை பேசாமல் இருக்க மாட்டார்கள். எகிப்திலிருந்து வந்தார்கள், முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், பொறுத்து கொண்டார். அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர் கேட்டதையெல்லாம் கொடுத்தார். இறைச்சி கேட்டார்கள், கொடுத்தார். தண்ணீர் கேட்டார்கள், கொடுத்தார். கோபத்தோடு கேட்டார்கள், ஆண்டவரை வேதனைப்படுத்தினார், பொறுத்து கொண்டார். ஆனால் 12 பேரை மோசே அனுப்பி கானான் தேசத்துக்கு போய்விட்டு வந்து நல்ல அறிக்கை பண்ணாத 10 பேரையும் அழித்து போட்டார் உடனடியாக. ஆனால் 2 பேர் மட்டும்தான் நல்ல அறிக்கை பண்ணினார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போயிற்று. கர்த்தர் நமக்கு தேசத்தை தருவார். போன 10 பேரும் சூழ்நிலையை தான் பார்த்தாங்க, ராட்சசர்களை தான் பார்த்தாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சபையே, சூழ்நிலை மோசமாக தான் இருக்கும். சூழ்நிலையை மோசமாக்குறதுக்கே பிசாசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு மேலே செயல்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அப்போ யோசுவா காலேப்பை ஆண்டவர் எப்பயுமே சொல்லும்போது யோசுவா காலேப்புன்னு சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? அவன் தன்னுடைய நிலைமையை வைத்து, தன் பேங்க் பேலன்ஸை வைத்து, தன் வேலையை வைத்து, தன் சம்பளத்தை வைத்து அறிக்கை பண்ணுகிறவன் அல்ல. தனக்குள் இருக்கிறவரை வைத்து அறிக்கை பண்ணுகிறவன். தனக்குள் இருக்கிறவர் என்ன செய்ய முடியும்? அவர்கள் எல்லாரும் ராட்சசர்களை பார்த்தார்கள். ஐயோ, ரொம்ப பெரிய உருவமாக இருக்குப்பா. அவங்க பிரச்சனையை பார்த்தாங்க. ஐயோ, இவங்களோட நம்ம சண்டை போட முடியாது. அவங்க தேவன் நடத்தி வந்ததையும் நினைக்கல, தேவன் நடத்த போறதையும் நினைக்கல. தேவன் நடத்தி வந்ததோ அதை விட பெரியது. பார்வோனையே அழைத்தவருக்கு ராட்சசன் எம்மாத்திரம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பார்வோனையே அழிச்சவருக்கு ராட்சசன் எம்மாத்திரம். ஆமா, பார்வோன் உலகத்திலே மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அந்த நாட்கள்ல உலகத்தை அரசாண்டவன். அவனையே மாத்தினவருக்கு, அதனாலதான் மோசே உபாகமத்தில் சொன்னாரு, உன் கண் கண்ட அதிசயங்களை மறவாத. பிசாசுக்கு நம்ம நினைவுகள் தெரியாது, ஆனால் நம்ம பேசுறத வச்சே டீலிங் உண்டாக்குவான். அதனால தான் சோர்ந்து போய் பேசுற விசுவாசிக்கு இன்னும் சோர்வை உண்டாக்க அவன் முயற்சி பண்றான். நம்ம வாயில் இருக்க வார்த்தையை பிடிச்சுக்கிடுவாங்க சிலர். பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிட்டார் தெரியுமா, இப்படி சொல்லிட்டார் தெரியுமா, அதை விட மோசமானவனாக்கும் சாத்தான். ஏன்? அவங்களும் ராட்சசர்களை தான் பார்த்தாங்க. அவங்களும் அதே மாதிரி மோசமான ஆட்களை தான் பார்த்தாங்க. யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் அதே ராட்சசர்கள் தான். ஆனால் அவங்க ராட்சசர்களை பார்க்கல, ராட்சசர்களை அழிக்கிற கர்த்தரை பார்த்தாங்க. ஒரு கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நீங்கள் விசுவாசிச்சு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கட்டுங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எந்த பிரச்சனையும் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால என்னை கேட்குற விசுவாசிகளே, நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுங்க? ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் தேவனோடு தனிப்பட்ட முறையில் தினந்தோறும் உறவு கொண்டு தேவனோடு வாழ்கிற ஒருவன் தேவன் என்ன செய்வாரோ அதைத்தான் பேசுவான். தேவனோடு உறவில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டு போகிறவன் எப்படி நல்ல அறிக்கை பண்ணுவான்? மோசே தேவனோடு இருந்தார், நோவா தேவனோடு இருந்தார், ஏனோக்கு தேவனோடு இருந்தார். தேவன் செய்கிறவைகளை பேசினார்கள். அப்போ நானும் தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயாவது யோசுவான்னு கர்த்தர் பேசுவாரா? என் தாசனாகிய எங்கேயாவது காலேப்புன்னு சொல்லுவாரா? அப்போ நல்ல அறிக்கை எவ்வளோ முக்கியமானது. அந்த அறிக்கை, அந்த 2 பேருடைய அறிக்கை 40 வருடங்களுக்கு அப்புறம் நிறைவேறி இருக்கலாம், ஆனால் நிறைவேறியது. அதுவரை அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த அறிக்கை வீணா போகவில்லை. அவங்க 10 பேர் வந்து உலகம் கொடுக்குற மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க, 2 பேர் கர்த்தர் கொடுக்குற ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் உலகம் கொடுக்குற ரிப்போர்ட்டு அது பெருசு, அது முடியாது, நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்மக்கிட்ட பைசா இல்லை, இது நடக்காது, இது முடியாது, இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியம், இது இது வாய்ப்பு இல்லை. உலகம் செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு இல்லை, உலகம் செய்யக்கூடாது செய்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கார், உங்கள் கூட இருக்கார். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்கி போகாதீங்க.
அதனால தான் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஜீவனை உண்டாக்கும். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்ற. நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை. அதனால நல்ல அறிக்கை பண்ணணும். சத்தமாக சொல்லுங்க, என்ன அறிக்கை பண்ணணும்? ஆமாம், கேட்டிங்களா? பிஸ்னஸ் சரியில்லை, சரியில்லை, அது சரியில்லாமையே போயிடுது. வேலை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, மனைவி சரியில்லை. அப்போ இன்னொரு மனைவியாக கட்ட போறீங்க? சொல்லுங்க. பிள்ளைங்க சரியில்லை, அவன் தான் ஆசீர்வாதமாக மாற போகிறான். அவனிலிருந்து தான் ஜீவன் புறப்பட போகுது. அவனிலிருந்து தான் எதிர்காலம் புறப்பட போகிறது. இதை நம்ப வேண்டும். ஊழியம் சரியில்லை. நான் கேட்பேன் நிறைய பாஸ்டர், ஊழியம் எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லை பாஸ்டர், எப்படி வாழ்றதுனே தெரியல. இது எப்படி? எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா இருக்கு, கர்த்தர் நல்லா நடத்துகிறார். கர்த்தர் பெரியவைகளை செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகளை பார்க்க போகிறோம். நம்புறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த காலை வேளையில் தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு யோசுவா அவன் காலேப்புக்கு 40 வருஷம் காத்திருந்தாங்க. அந்த நல்ல அறிக்கையை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆமாம், தேவன் அந்த அறிக்கையை கனப்படுத்தினார். தேவன் அந்த அறிக்கையை கனப்படுத்தி கொண்டே இருந்தார்.